நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2025 போன வருஷம் கேட்ட கொஷின் பேப்பரில் வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 30 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து 31 அதுலேருந்து பார்ப்போம். ஓகேவா? நேற்று 30 அந்த கொஷின் பார்த்ததே நமக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அந்தளவுக்கு நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 31லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு கூற்று காரணம் டைப்பான கொஷின் கேட்டிருக்காங்க. இது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் என்பதை காண முடிகிறது அப்படிங்கிறாங்க. கூற்று கரெக்டாக. அதே மாதிரி காரணம் பாருங்கள். காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து சீனா கட்டுப்படுத்தலாம்? அது வந்து வரலாற்று நிறுவன அணுகுமுறையை வந்து பயன்படுத்துதான். அதனால தான் கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க காரணம்ங்கிறது. ஸோ ஏ கரெக்டு, ஆரும் கரெக்டு. அதே மாதிரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. இங்கிலீஷில் பார்ப்போமா? இங்கிலீஷில் வந்து அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. எ ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா வாஸ் அப்சர்வ்டு ரிகார்டிங் மாஸ் பாலிட்டிக்ஸ் அரவுண்ட் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சைனா எம்ப்ளாயிங் த அப்ரோச் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷனலிசம் டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் வந்து இதுவுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் என்னன்ட்டு. கீழ் வருவனவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கைங்கிறது 2020 இருந்திருக்கு. அதோட நோக்கங்கள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1, 3 கரெக்டாக இருக்குது, 2வது மட்டும் தப்பாக இருக்குது. கரெக்டாக உள்ளது பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். ஆமாம், ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து அது வந்து கொடுக்க முடியும், பயன்பாட்டுக்கு அனுப்ப முடியும். எடுத்தோடனே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஈஸியாக கொடுத்துட முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். தேர்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். இதுவுமே வந்து அதோட நோக்கமாக இருந்துச்சான். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். இதுவுமே வந்து அதோட நோக்கம்ங்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். செகண்ட் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையான தரவுகள், தரவு மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதியை வழங்குதல்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு இல்லை, அந்த கொள்கையில் இல்லை. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்த்துருவோம். இதில் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேஃப் அண்ட் எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி 2020 அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டு எஸ்டாப்ளிஷ் கைட்லைன்ஸ் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் ஏஐ சிஸ்டம் பிஃபோர் இட்ஸ் ரோல்ட் அவுட் ஃபார் பப்ளிக் யூஸுங்கிறது கரெக்டு. தேர்ட் ஒன் டு ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏர் அண்ட் டி இன் தமிழ்நாடுங்கிறதும் கரெக்டு. செகண்ட் ஒன் மட்டும் தப்பு, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்கள் தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டாக இருக்குது, தேர்டு மட்டும் தப்பாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் வந்து இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். ஓகேவா? அதே மாதிரி அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது, அதுவுமே இதோட நோக்கம் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் தேர்ட் ஒன் பாருங்கள் தப்பாக இருக்குது. இது அரசமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரங்களிடமிருந்து தகவல்கள் பெரும் உரிமையை அளிக்கிறதுங்கிறாங்க. அது தப்பாக இருக்குது. இது வந்து எந்த உறுப்புன்னு பார்த்திங்கன்னா 19ல் 1ல் ஏவும் அதே மாதிரி 21 இது ரெண்டும் தான் வந்து அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் இங்கே வந்து 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்ப்போம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து 2005. இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், RTE அப்படின்னு எழுதியிருக்கேன்னா அப்படின்னா என்ன, ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா 2005. இது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னா 2009. ஓகேவா? இது 2 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா, அதனால். ஓகேவா? அதான் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆர்டிஐன்னு என்ன சொன்னேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். It is empowered to citizens, promote transparency and accountability in the
ஒர்க்கிங் ஆஃப் கவர்மெண்ட், அது கரெக்டு. செகண்ட் ஒன் வந்து த ஆக்ட் இஸ் அ பிக் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மேக்கிங் த சிட்டிசன்ஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் கரெக்டு. தேர்ட் ஒனில் என்ன தப்புன்னு சொன்னால் ஆர்டிகல் 13 வராது, ஆர்டிகல் 19ல் 1ல் ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலும் அதே மாதிரி 21 அப்படிங்கிற ஆர்டிக்கலும் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து ஒரு பாலிட்டி கொஷின் தான். ஃபஸ்ட் 34 பார்க்கலையோ, 34 இது பாருங்கள். இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் தான் வந்து லோக் ஆயுக்தாவை வந்து முதல்ல நிறுவினாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு கான்ஸ்டியூட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா அப்படின்னா மகாராஷ்டிராவில். ஓகேவா. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் எப்போ நிறுவினாங்கன்னா 25 அக்டோபர் 1972ல். ஓகேவா. 25 அக்டோபர் 1972 தான் நிறுவினாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு லோக் ஆயுக்தா அப்படிங்கிறத நிறுவனது மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சட்டம் இயற்றினது ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில். அதான் சைடில் எழுதியிருக்கேன். சட்டம் இயற்றினது ஒடிசாவில், ஆனால் நிறுவனதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். நமக்கு இந்த ரெண்டுத்துலேயுமே கொஷின் கேட்கலாம். ஆனால் நம்ம கொஷின் எப்படின்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சட்டம்னு கேட்டாங்கன்னா ஒடிசாவை வந்து நம்ம ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா போடணும். அப்படி இல்லை நிறுவனதுன்னு கேட்குறாங்கன்னு பற்றி வச்சுக்கோங்களேன், அது வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். டேட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 25ல் வந்து பின் வருவனவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டாக இருக்குது, தேர்டு மட்டும் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தேர்தல்கள் நடத்துவது. ஓகேவா. இதெல்லாம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய வருது. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இது நடத்துறது. பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தேர்தல் நடத்துவது. இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும். செகண்ட் வந்து இந்தியாவில் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து திருமதி VS ரமாதேவி ஆவார் அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி VS ரமாதேவி, அதுவுமே கரெக்டாக இருக்குது. தேர்டு மட்டும் தப்பாக இருக்குது. என்னென்னா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லி கொடுத்துட்டு திரு SP சென் வர்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. யாருன்னா சுகுமார் சென்னா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார். ஆனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு கரெக்டாக இருக்குது, தேர்டு மட்டும் தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்ப்போம். இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்டில் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு பார்த்தீங்கன்னா மிஸ் VS ரமாதேவி, அதுவுமே கரெக்டு. தேர்ட் ஒன் மட்டும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்திங்கன்னா சுகுமார் சென் வரணும். ஆனால் அங்கே வந்து சென் வர்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. அது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து சுகுமார் சென்னு படிச்சிருப்போம். நம்ம வந்து ஒழுங்காக படிக்கலைன்னா சரி சென்னில் முடியுது, இதுலேயுமே வந்து சென் வருமானு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அது மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் C இஸ் கரெக்டு. கிட்டத்தட்ட பாலிட்டியில் வந்து உங்களுக்கு 40 கொஷின்ஸ் கிட்ட வரும் உங்களுக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ பாலிட்டியில் நிறையா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஏரியா. அடுத்தது இதுவுமே பாலிட்டி தான், ஆனால் சரத்தை வச்சு கேட்டிருக்காங்க. சரத்து 257A அப்படிங்கிறது எதை பற்றினது பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம், அதை பற்றினது தான் சரத்து 257A அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம அவ்வளோ படிச்சிருக்க மாட்டோம். 257A. சரத்து 131 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் பற்றியது. சரத்து 131 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் பற்றியது. சரத்து 245ல் உட்பிரிவு 1 அது எதை பற்றின பார்த்திங்கன்னா மாநில அதிகார வரம்பு தான் வந்து ஆர்டிக்கல் 245ல் உட்பிரிவு 1 அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக சரத்து 275ன்னு பார்த்திங்கன்னா மானிய உதவி. 275 என்ன? மானிய உதவி அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 257ல் ஏன்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றினது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 131 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் பற்றினது. ஆர்டிக்கல் 245ல் உட்பிரிவு 1 அப்படிங்கிறது ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா. ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் இதுதான் வந்து தமிழில் மாநில அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஆர்டிக்கல் 275 அப்படிங்கிறது கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படிம்பாங்க. இதை தான் வந்து மானிய உதவி அப்படிம்பாங்க. ஓகேவா. கிராண்ட்ஸ் இன் எய்ட்னா என்ன? மானிய உதவி. ஆர்டிக்கல் 275 இஸ் கரெக்ட்.
ஆப்ஷன் ஏ. இதுவுமே வந்து பாலிட்டி தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க தெரியுமா, நிதிக்குழு, அதை பற்றின கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து செகண்டு 4th கரெக்டாக இருக்குது, பாக்கி ஃபஸ்ட்டு 3rd தப்பாக இருக்குது. அது தப்பானதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 4ஆம் நிதிக்குழு, இதுக்கு வந்து யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே சந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. இங்கே எழுதியிருக்க பாருங்க. 4th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு தலைவர் வந்து ஏகே சந்தா அப்படிங்க கிடையாது, பிவி ராஜமன்னார். பிவி ராஜமன்னார் அப்படிங்கிறவர் தான் 4th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட்டு 10th ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது கரெக்டு தான், ஸ்ரீ கேசி பந்த் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகேவா, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லுவோமா, 10வது நிதிக்குழுன்னு சொல்லுவோம்னா 10 பந்த், பேர்லேயே பந்த்துன்னு இருக்கா, அதனால் 10th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா ஸ்ரீ கேசி பந்த் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 3rd வந்து 6th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து ராஜமன்னார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வர வேண்டிய ஆன்சரை வந்து 3rd கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இங்கே ராஜமன்னார்னு வராது, பிரம்மானந்த ரெட்டி அப்படின்னு வரும். என்னது, பிரம்மானந்த ரெட்டி, சைடில் எழுதியிருக்கேன்னு, பிரம்மானந்த ரெட்டி தான் வந்து 6th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவராக இருப்பார். லாஸ்ட்டாக 9th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஸ்ரீ என்கேபி சால்வே அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகேவா, என்கேபி சால்வே அப்படிங்கிறவர் தான் 9th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு தலைவராக இருப்பார். ஸோ 2nd 4th கரெக்டாக இருக்குது, 1 3 தப்பாக இருக்கா. அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் யார் தலைவராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ கரண்ட்டில் இருக்கிற நிதிக்குழுவுக்கு யார் தலைவராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ வந்து 16வது நிதிக்குழு தலைவராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா தான் 16வது நிதிக்குழுவோட தலைவராக இப்போ இருக்கார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து 4ஆம் நிதிக்குழுவுக்கு நேராக ஏகே சந்தான்னு போட்டிருந்துச்சுல, ஆனால் தப்பாக இருந்துச்சு தெரியுமா. அந்த ஏகே சந்தா அப்படிங்கிறவர் 3வது நிதிக்குழுவுக்கு தலைவராக இருப்பார். ஓகேவா, ஏகே சந்தா எத்தனாவது நிதிக்குழுவுக்கு தலைவர், 3வது நிதிக்குழுவுக்கு தலைவராக இருப்பார். 3rd ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் தான் ஏகே சந்தா. 38 இதுவுமே வந்து பாலிட்டி தான். ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த இந்திய அரசியல் சாசன விதியின் கீழ் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் வரும்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன விதி 243 I அப்படிங்கிறது வரும். The financial position of panchayat is reviewed under article 243 I. ஓகேவா, அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அதோட ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்னு வரும் பார்த்திங்கன்னா 243லேருந்து, அதில் ABCDன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து 243லேருந்து 243 O அது வரைக்கும் வந்து பஞ்சாயத்து ராஜோட அந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். 243லேருந்து 243 O வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்துன்னு சொன்னால் ஆர்டிகல் 243ல் I. ஆப்ஷன் ஏ. இதுவுமே வந்து பாலிட்டி தான். மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள்ங்கிறாங்க, கரெக்டு தான். 25 நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள், கரெக்டு. அதே மாதிரி 30 வயது நிரம்பியவர்கள் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்கள்ங்கிறாங்க, அதுவுமே கரெக்டு தான். ஓகேவா, லாஸ்ட்டாக 3 தான் தப்பாக இருக்குது. என்னென்னா பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும்ங்கிறாங்க. குறிப்பிடப்படாதன்னு வரக்கூடாது, குறிப்பிட்ட பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கணும். அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2 கரெக்டு, 3 மட்டும் தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் பார்ப்போம். Which of the following statements are true about qualification for membership of state legislature அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 25 years of age in case of legislative assembly. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்துச்சுன்னா 25 years வந்து இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்துச்சுன்னா 30 yearsக்கு மேலே இருக்கணும், ரெண்டுமே கரெக்டு. 3rd வந்து possess such other qualification as may not be prescribed by the law passed by the parliamentங்கிறாங்க, தப்பு. மே நாட் அப்படின்னு வரக்கூடாது, மே பி அப்படின்னு தான் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் 40 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஷ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. எந்த சட்டத்தை உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861 அதுபடி தான் வந்து உருவாக்குனாங்க. எதை, சென்னை மாகாண சட்டப்பேரவை அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ டவுட் வரும், உருவாக்குனாங்கன்னா இப்பயும் அது இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து அது கிடையாது.
சட்டப்பேரவை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அதை வந்து ஒழிச்சிட்டாங்க. எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுதியிருக்க பாருங்கள் சைடில் 1986 தான் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அப்போ யார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டராக முதலமைச்சராக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார். ஓகேவா? 1986 தான் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஆனால் கொண்டு வந்தது எப்போ? இந்திய கவுன்சில் சட்டம் 1861 கொண்டு வந்தாங்க. இங்கிலீஷில் பார்த்தா த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அபாலிஷ் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1986ன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா யார் ஆட்சி பண்ணப்போனா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பண்ணப்போ. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, கீழ்காணும் வரவு செலவு திட்டத்தினுடைய இயற்றலின் நிலைகளை ஏறு வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா துறைகள் குழுக்களின் ஆய்வு. ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ துறைகள் குழுக்களின் ஆய்வு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வரும். வாக்கெடுப்பு பண்ணுவாங்க, அதனால் அது நெக்ஸ்ட்டு வரும். அடுத்தது நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம். அந்த மசோதாவை என்ன பண்ணுவாங்க? நிதி ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நிதி மசோதா நிறைவேற்றம். ஓகேவா? இங்கிலீஷில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் அப்படிங்கிறது கரெக்டு ஃபஸ்ட்டு. அடுத்தது தான் வந்து ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் தான் பாசிங் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் பில்லுன்னு வரணும். லாஸ்ட்டாக பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறதான் வரும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், இதுவுமே பால்ட்டி தான். பின் வருவனவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த வாக்காளர் குழாமில் வருவாங்க, அந்த குழுவில் வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் வருவாங்கன்னு சொன்னால் எல்லா யூனியன் பிரதேசத்தில் உள்ளவங்களும் வரமாட்டாங்க. டெல்லி, புதுச்சேரி, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதில் உள்ளவங்களாம் வருவாங்க. அதில் இங்கிலீஷில் பார்ப்போம். இங்கிலீஷில் வந்து எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம வாக்காளர் குழாம்னு படிச்சிருந்தோம்னா அதை வந்து இங்கிலீஷில் வந்து எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வருவாங்க அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் வருவாங்க. அந்த யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் பிரதேசங்களில் யார் யார்? டெல்லி, புதுச்சேரி, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருவாங்க. அடுத்தது இதுவுமே பால்ட்டி தான். இது கூற்றுக்காரன் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று வந்து உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். வெளிப்படையாக அது வந்து விதிக்கலை, ஆனால் எப்படி மறைமுகமாக விதிக்குது? காரணம் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமாகவும் இருக்குது, ரெண்டுமே கரெக்டாகவும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இங்கிலீஷில் பார்ப்போம். அசர்ஷனில் வந்து ஆர்டிகல் 51A டஸ் நாட் எக்ஸ்பிரசிவ்லி கேஸ்ட் எனி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆன் த ஸ்டேட் அப்படிங்கிறது கரெக்டு. த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் த கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது கரெக்டு. ஸோ வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏங்கிறது கரெக்டு தான். இது ரொம்ப எழுதிக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க, அது வந்து புரியணுங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசமைப்பு விதிகளுள் சரியாக பொருத்தப்படாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, 3 வந்து சரியாக பொருத்தப்படலை. ஓகேவா? ஃபஸ்ட்டும் 4த்தும் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? அரசமைப்பு விதி 12 அப்படிங்கிறது அரசின் வரையறையும் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். அரசின் விதி 12ங்கிறது அரசின் வரையறை அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஒன்று வந்து அரசமைப்பு விதி 21ன்னு சொல்லிட்டு கல்வி உரிமை கொடுத்துருக்காங்க. தப்பு. ஓகேவா? 21னா என்ன வரும்? லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. எழுதியிருக்கேனே, லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழ்வதற்கு அப்புறம் தனிநபர் சுதந்திரத்திற்கான உரிமை அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 21 அது வரும். ஆனால் கல்வி உரிமையை சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை ஆக்சுவலாக எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது 21ல் உட்பிரிவு 7 தான் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன்
கல்வி உரிமை அப்படிங்கிறது வரும். வெறும் 21ன்னு கேட்டாங்கன்னா வாழ்வதற்கு மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமை அப்படிங்கிறது தான் 21, வெறும் 21 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்டும் தப்பாக தானே இருந்துச்சு. அதான் அரசமைப்பு விதி 34 எதை பற்றினு பார்த்தீங்கன்னா மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இராணுவ சட்டம் இயற்றிட்டாங்கன்னு வச்சுவாங்க. நம்ம இந்தியாவில் இராணுவ சட்டம் இயற்றிட்டாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் கட்டுப்படுத்தப்படும். நமக்கு வந்து ஏதாச்சும் அடிப்படை உரிமைகள் கொடுக்குறாங்க, நமக்கு பேச்சுக்கு சுதந்திரமாக பேசுவதற்கான உரிமை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிடுவாங்க, முடக்கிடுவாங்க. எப்போ இராணுவ சட்டம் ஏற்றினா மார்ஷியல் லா போட்டுட்டாங்க இந்தியாவிலனா அதை வந்து முடக்கிடுவாங்க நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே. அதுதான் எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 34 அப்படிங்கிறது சொல்லுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அரசமைப்பு விதி 35 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றல் அப்படிங்கிறது கரெக்டு தான். 2, 3 தான் வந்து தப்பாக இருந்துச்சு, பாக்கியெல்லாம் கரெக்டு. 45 பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு பாலிட்டி தான், பாலிட்டி கொஷினு. மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஷ் நாட்டின் அரசமைப்பில் எடுத்தாள பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஒன்றியம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து எந்த நாட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. எந்த அரசியலமைப்பு? கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷில் பார்த்தா the word union is the union of states in the constitution was inspired by the Canadian constitution அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐரிஷ் கான்ஸ்டியூஷனுங்கிறாங்களா, அயர்லாந்து அரசியலமைப்பு. அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? டிபிஎஸ்பி அரசிற்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அந்த மாதிரி வரும்ல, அதான் வந்து அயர்லாந்துலேருந்து ஐரிஷ்லேருந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். கனடா அரசியலமைப்பு தான் நம்ம வந்து ஒன்றியம் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து பால்ட்டி தான். இது வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1, 3 கரெக்டாக இருக்குது, பாக்கி 2, 4 தப்பாக இருக்குது. ஓகேவா? 1, 3 தான் அதில் கரெக்டாக இருக்குது. 1 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு, உயர்நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து விதி 226ங்கிறாங்க, கரெக்டு தான். 226 அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான் உயர்நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் கொடுக்குறாங்க. இது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு. இதே உச்ச நீதிமன்றம்னா எந்த ஆர்டிக்கல் வரும்? மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், 32 அப்படிங்கிறது தான் இது உச்ச நீதிமன்றம்னா வரும். உயர்நீதிமன்றம்னா 226, உச்சநீதிமன்றம் அந்த இடத்துல உயர்நீதிமன்றத்தை தூக்கிட்டு உச்சநீதிமன்றம்னு போட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஆர்டிக்கல் 32 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஓகேவா? செகண்ட் ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது. அது என்னென்னா குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தப்பாக இருக்குது. 178ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக 178 அப்படிங்கிறது எதை பற்றி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்களா, சட்டமன்றத்திற்கு ஒரு இது இருக்குது, அதிகாரம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள உறுப்பினர்களில் யாரை வேணாலும் ஸ்பீக்கர் இல்லைன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கராக வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு வந்து எதுக்கு அதிகாரம் இருக்குது? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து அதிகாரம் இருக்குது. சட்டமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் 178 அப்படிங்கிறது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கு மாறுதல்னு சொல்லிட்டு வேறு எதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், 231 அப்படிங்கிறது 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தல் அப்படிங்கிறது கரெக்டு தான். 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைக்கிறது ஆர்டிக்கல் 231 சொல்லுது, அதுவுமே கரெக்டு தான். ஃபோர்த்து ஒன்று தப்பாக இருக்குது. ஃபோர்த்து ஒன் 320ன்னு சொல்லிட்டு வேறு எதை கொடுத்துருக்காங்களா, அது பாருங்கள் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். 320னா என்னென்னா யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி. யூபிஎஸ்சின்னா என்ன, அந்த ஐஏஎஸ் அந்த கலெக்டர் ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் எழுதுகிறாங்களா அந்த ஒரு இதுதான் வந்து யூபிஎஸ்சி. அதேமாதிரி ஸ்டேட் பிஎஸ்சினா நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதுகிறோம்ல, அதெல்லாம் வந்து ஸ்டேட் பிஎஸ்சியில் வரும். அவங்களோட அங்கே வந்து அதில் உறுப்பினர்கள் இருப்பாங்க தெரியுமா, அந்த யூபிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எடுக்கிறதுல இது வந்து பெரிய ஒரு இது இல்லை, அதில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய கடமைகள் அப்புறம் பணிகள் இதெல்லாம் வந்து 230 அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஓகேவா? யூபிஎஸ்சி அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வந்து கடமைகள் மற்றும் பணிகள்ங்கிறது 320 அப்படிங்கிற ஆர்டிக்கல் சொல்லுது. இங்கிலீஷ்லேயே அதான் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவுமே பாலிட்டி தான். வெறும் பாலிட்டியாக வருதுன்னு நினச்சிக்காதீங்க, குரூப் 1ல் நிறையா வரும். ஏன்னா பாலிட்டி வந்து 40 கொஷின் கிட்டே கேட்பாங்க பாலிட்டியில் குரூப் 1ல்.
இதில் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை மட்டும் தேர்வு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டும் 4ம் கரெக்டாக இருக்குது, செகண்டு 3 தப்பாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்கா அரசியலமைப்பாகும். ஒரு ப்ரியாம்பிள், முகப்புரைன்னு என்ன சொல்லுவாங்க, ப்ரியாம்பிள்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்டார்ட் பண்ண அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு எது வந்து இது பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷனில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தைப் போலவே இருக்கிறது என உற்று நோக்கியவர் வந்து என்.ஏ. பல்கிவாலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்த ஆப்ஷனில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம் இதயத்துல்லா அப்படின்ட்டு. அந்த எம் இதயத்துல்லா தான் செகண்ட் ஆப்ஷனில் சொன்னவர், ஓகேவா. எம் இதயத்துல்லா அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தைப் போலவே இருக்கிறதுன்னு சொன்னவர் எம் இதயத்துல்லா, ஓகேவா. அடுத்து தேர்டு பாருங்கள், நீதிபதி எம் இதயத்துல்லா முகவுரையானது இந்திய அரசமைப்பின் அடையாள அட்டை என அழைத்தவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. இதுதான் தப்பு. இதுவும் சொன்னவர் மேலே உள்ளவர் என்.ஏ. பல்கிவாலா அப்படிங்கிறவர் தான் தேர்ட் ஆப்ஷன் சொன்னவர். ஸோ அப்படியே வந்து பேரை வந்து உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. நிறையா கொஷின் நம்ம வந்து நேற்று பார்த்தாலுமே அப்படி தான், என்னன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன்லேயே வந்து மாற்றி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இல்லைன்னா நல்லா படிச்சிருந்திங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம், கொஞ்சம் வந்து மேலோட்டமாக படிச்சிருந்திங்கன்னா இங்கே நம்ம மாட்டிப்போம். ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்டில் உள்ள பேர் தேர்டில் வரும், தேர்டில் உள்ள பேர் செகண்டில் வரும். ஃபோர்த் ஒன்று பாருங்கள், குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடின்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியதாகும் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ 1, 4 கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் அ ப்ரியாம்பிள், கரெக்டு. செகண்ட் பாருங்கள், ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த இந்தியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்சர்வ்ஸ் இதயத்துல்லா, சொன்னவர் யார், இதயத்துல்லா. தேர்டு வந்து பால்கிவாலா தான் வந்து ப்ரியாம்பிள் ஆஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர், ஆனால் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 வந்து ரிபப்ளிக் இன்க்ளூட்ஸ் ஆல் பப்ளிக் ஆஃபீஸஸ் பீயிங் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இது சிப்காட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது என்னென்னு பார்ப்போமா. இது என்னென்னா, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பின் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. கனரக தொழிற்சாலை அப்புறம் நடுத்தர தொழிற்சாலை இது ரெண்டும் வளர்ப்பதற்காக தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், இங்கிலீஷில் வந்து சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சிப்காட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 1971 தான் சிப்காட் வந்து கொண்டு வந்தது. இதை இங்கிலீஷில் பார்ப்போம். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சிப்காட்டோட டெஃபினேஷன் இது, ஓகேவா. சிப்காட்டில் இது ஒவ்வொரு எழுத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திருக்காங்க சிப்காட்டுக்கு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க, மேட்ச்சில் கேட்கலாம். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் சிப்காட்டுக்கு டெஃபினேஷன். வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் சிப்காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1971. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 49 இந்த கொஷின் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து தப்பாக இருக்குன்ட்டு இது பண்ணியிருக்காங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன்லாம் அவங்க தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க, அதான் வந்து தப்பு. என்னன்னு பார்த்துருவோமா. பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் நோக்கமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பேர் பாருங்கள் இந்த ஸ்கீமோட பேர், பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது. இது வந்து எந்தெந்த நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், இதுக்காக தான் அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவுமே கரெக்டு. அதே மாதிரி செகண்ட் ஒன் பழங்குடி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல், அதுக்காகவுமே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஒன்று பாருங்கள், பழங்குடி குழந்தைங்களுக்கு உயர்தர கல்வியை வழங்குதல், அதுவுமே கரெக்டு தான். ஆனால்
அவங்க ஏன் இந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் வந்து 3மே கரெக்ட் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனுமே இல்ல. எல்லாமே 1 கரெக்ட்டு, 2 கரெக்ட்டு, 3 கரெக்ட்டு இல்லைனா 1, 2 கரெக்ட்டுன்னு தான் இருக்கே ஒழிய, 1, 2, 3 அப்படின்ட்டு 3மே கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இல்ல. மேபி அதனால கூட இந்த கொஷின் அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனா 3மே கரெக்ட்டு தான். இந்த ஸ்கீம் பத்தினது தான். இங்கிலீஷ்ல பார்ப்போம். இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? டு இம்ப்ரூவ் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், டு எம்பவர் ட்ரைபல் உமன் அண்ட் ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் த ட்ரைபல் சில்ட்ரன். ஸோ 3மே வந்து கரெக்டு தான். ஸோ டுடேஸ் லாஸ்ட் கொஷின் இது என்ன பார்த்துரும் 15th கொஷினு. பின் வருவனவற்றுள் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீன படையெடுப்பு அப்போ எப்போ நடந்திருக்கு? 1962 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த சட்டத்தடுப்பு அந்த சட்டம் எது, நிறைவேற்றப்பட்ட சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத நிறைவேற்றிருக்காங்க. ஓகேவா? 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம்னு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பார்ப்போம். From the following is the year 1962 in the wake of Chinese invasion which act was passed அப்படின்னா ஆன்டி செக்சஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆன்டி செக்சஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைனீஸ் இன்வேஷன் சீன படையெடுப்பு வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1962 தான் இந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டம் ஆன்டி செக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே வந்து டைம் அதிகமாகிடுச்சுன்னு நிறைய நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறதுனால தான் உங்கள் டைம் அதிகமாகுது இல்லையா, நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த பார்ட் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.